சமர்ப்பணம். ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார். கூடவே சுவாமி ஆளவந்தார் ராமானுஜருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், யாமுனாச்சாரியன் திருநாமம். அவர் காட்டுமன்னார் கோயிலில் அவதரித்தவர். ஸ்ரீமன் நாதமுனிகள், அவர் பேரரான யாமுன முனிகள், 2 மகாச்சாரியர்களும் காட்டுமன்னார் கோயில்ல தான் அவதரித்தார். வீரநாராயண பெருமாள். இந்த ஸ்லோகம் நித்தியப்படி வைஷ்ணவ வைஷ்ணவத்தில் சொல்லுவார்கள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரையை வணங்குகிறேன். நாத யாமுன மத்தியமாம், நாதமுனிகளையும் யாமுனாச்சாரியரும் இடையிலே கொண்டிருக்கிற அழகான ஏகாவளி ரத்னஹாரம். அந்த யாமுன முனிகள், யாமுனாச்சாரியர் ஒரு ஸ்லோகம் பண்றார். நான் கொண்டு போய் பெருமாளத்துல சமர்ப்பிச்சேன்னு நினைச்சேன். சம்சாரத்தை கண்டு பயந்த போது சமர்ப்பிக்கணும்னு ஆசை வருது. சமர்ப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் உண்மை விளங்கும் போது என்னத்தை சமர்ப்பிக்கணும்னு நிராசையா போச்சு. இந்த 2 எண்ணமே எனக்கு மாறி வாரி வருதேங்கிறார். கொஞ்சம் நன்னா நீங்க கேட்டுக்கணும். அப்படி இப்ப சொல்லிட்டு இருக்கிற அர்த்தம்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அடிய களையம் போடணும். இன்னைக்கு உபன்யாசம் முடிஞ்சு போடும். இனிமே எப்பதான் வேடிக்கை பண்றது, சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப என்ன கஷ்டமோ இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்காமலே காலத்தை தொலைச்சிட்டோம்னால் கிடைச்சது பெரிய பிறவி கிடைத்து விட்டது. அவர் சொல்றது அதவா கின்னு சமர்ப்பயாமித்தே அத்தெய்வ மயா சமர்ப்பித்தம். இன்னைக்கு என் ஜீவனை கொண்டு வந்து உன்னிடத்தில் சமர்ப்பித்தேன். ஏன்னா வெளியில வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏதோ ஒரு பொருள், நல்ல விலை பெத்த பொருள், அதை வெளியில போட்டு வச்சா யார் எடுத்துன்னு போடுவானோன்னு பயமா இருக்கும். அதுக்குன்னு ஒரு இரும்பு பெட்டி கட்டி அதுல சுத்தியதானோ போட்டு அது யாரான வந்தாலே ஓவோன்னு சத்தம் போடும். எல்லாருக்கும் அது செய்தியெல்லாம் அனுப்பிச்சுடும். அதை போல ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கார். அப்ப பொருள் எவ்வளவு வசதி. உயர்ந்த பொருளா இருந்தா வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தான் பாதுகாப்பா இருக்கும். அந்த பயம் எனக்கு வருது. சம்சாரத்தை நான் மாட்டுக்கு அலைய விட்டுருக்கேன். இந்த ஆத்மாவே என்னைக்கு என்ன ஆகுமோ கூடவே கூடாதுன்னு தோணி அத்தெய்வ மயா சமர்ப்பிதம். இதோ உன்னுடைய திருவடிங்கிற இரும்பு பெட்டியில கொண்டு வச்சுட்டேன் சொன்னேன். வச்சுட்டேங்கிற அளவுக்கு நினைத்தா இருந்தது. அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்பேன். எனது ஆவியார் யானார் தந்தனி கொண்டாக்கினையே. இந்த ஆவியாரு, இந்த ஜீவாத்மா யாரு, நான் யாரு, அவராரு, இந்த பொருளே அவருடையதாக இருக்க இதை நான் நினைச்சின்றது முட்டாள்தனம். அதுக்கு மேல விலை பெத்த பொருளாச்சே நம்ம தான் காப்பாத்தணும்னு நினைச்சது இன்னும் பெரிய முட்டாள்தனம். இதுல ஆச்சரியம் என்னன்னா பொருளே நான் தான். நான் தப்பா புரிஞ்சுனது பொருளை உடையவன் நான் நினைச்சுட்டேன். பொருளை உடையவர் அவர், பொருள் நான். இந்த மாறுதல் முதல்ல புரிய வேண்டும். நான் பொருளை உடையவன் அல்லேன். நான் தான் ஆத்மா, நான் தான் அந்த பொருள். நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும்னு மதுரகவியாழ்வாருடைய பாசம். இது வெறும் பொருள் இல்லை, இதை போல இருக்கிற அச்சேதனம் இல்லை, நன்பொருள், சிறப்பான ஜீவாத்மா. அப்ப இந்த ஜீவாத்மா அவருதுன்னு அவருக்கு எவ்வளவு தூரம் ஆசை இருக்கும். உங்களுக்கு ஒரு காணி நிலம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த நிலம் உங்களோட ஒட்டின்னு இருக்கிறதுக்கு பாடுபடுமா? நீங்க நிலத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பாடுபடுவீர்களா? நீங்க தான் உங்க சொத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நிலம் எப்பவாவது இந்த சுவாமியை விட்டு நான் கொஞ்சம் அடுத்தவன்ட்ட போகாத இருக்கணும்னு வீடு நினைக்குமா? இல்ல உங்க கட்டில் படுக்கையெல்லாம் நடக்குமா? இல்ல உங்க நிலம் தான் நினைக்குமா? ஒன்னும் நினைக்காது. அதுக்கு நினைக்கவே தெரியாது. அது பேசாம கடந்த இடத்துல கிடக்கும். எத்தனை பேருக்கு பத்திரம் மாத்தினா கூட நிலம் எப்பவாவது ஆட்சேபிக்குமா? நான் தான் ஆட்சேபிக்கணும். என்னை அடையறதுக்கு திரும்ப முயற்சி பண்ணுமா? பண்ணாது. நான் தான் அந்த முயற்சி பண்ணியாக வேண்டும். அத நிலத்தை போல சொத்தை போல இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்து. அப்ப இவர் அவருடையவருங்கிற ஞானம் வந்ததுனாலே, அந்த ஏற்பு வந்து விட்டாலே சரணாகதி முடிந்ததுன்னு அர்த்தம். தானே தன்னுடைய சொத்தை அவர் பாதுகாக்காம விட்டுடவே மாட்டார். அதவா கின்னு சமர்ப்பயாமித்தே. இன்னைக்கு சமர்ப்பித்தேன்னு சொல்லவும் வேண்டிருக்கு. பயமா இருக்கச்சே சமர்ப்பித்தேன்னு சொல்ல வேண்டிருக்கு. ஆனா பயம் தீர்ந்து உண்மை புரியறிச்சே, நான் யாரு எதை சமர்ப்பிக்கிறது, அவருடையதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்னுதான் சொல்ல வேண்டி உள்ளது. ஆகவே ஏற்றுக்கொள்ளும் கடவுளார்னால் ஹரி. அதைத்தான் பாகத்தை ஏத்துக்கிறார். பாகத்தை ஏத்துக்கிறார்னால் ஹவிர்பாகம் தான் இந்த ஜீவாத்மா. ஜீவாத்மாவாகிற ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொண்டு ஆனந்தமா இருக்கார். நாம எப்ப இந்த சொத்துங்கிறத ஒத்துக்கிறோமோ அவர் முகத்தை அப்ப சேவிச்சு பார்த்தீங்கன்னா மலர்ந்து ரொம்ப சிரிப்போட இருக்குமா, ரொம்ப ஆனந்தமா இருப்பாராம். ஒரு சொத்து திரும்பி கிடைச்சு 10 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா அன்னைக்கு சிரிப்பிடா இல்லையா? கோவில்ல ஒரு சக்கர பொங்கல் தளிய விட மாட்டீங்களா? அன்னைக்கு என்ன ஒரு படி லட்டு பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. முடிஞ்சா அக்காரடிசில் பண்ணுங்க. திருமாலிருஞ்சோலமலை அக்காரடிசிலே பண்ணுங்க சொன்னாலும் சொல்லிடுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா காணா போயிருந்த சொத்து திருப்பி கிடைச்சது இல்லையோ. பல கை மாறி என் வீடு பழைய வீடு என்கிட்ட வந்தது. அதை போல இந்த பெருமாள் நினைச்சுக்கிறார். வேலை கொடுத்தவனுக்கு அடிமேன் இவன் கொஞ்ச நாள் போனா, உடுப்பு கொடுத்தவனுக்கு அடிமேன்னு போனா, சோறு போட்டவனுக்கு அடிமேன்னு போனா, உடம்பு சரியாக்கினவனுக்கு அடிமேன்னு போனா, எல்லாத்தையும் போட்டு நல்ல வேலை பல கை மாறி பழைய என் சொத்து என் கைக்கு திரும்பி வந்துடுச்சு. அதுதான் அவருக்கு இருக்கிற ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோட ஹரி எப்போதும் விளங்குகிறார். ஹரே ஹரே.
என்ன இந்த ரெண்டு அர்த்தத்தையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முதல் ஹரின்னு சொன்னது ஆபதாம் அபகர்த்தாரம், ரெண்டாவது ஹரின்னு சொன்னது தாத்தாரம் சர்வசம்பதாம். ரெண்டுமே இப்பேற்பட்ட ஹரியாக அவர் இருக்கும்போது இப்ப பாக்கி எனக்கு என்ன பொறுப்பு? சமர்ப்பிக்கிற பொறுப்பு கூட இல்லை, என்னை காப்பாத்திக்கிற பொறுப்பு கூட எனக்கு இல்லை. ஒன்னே ஒண்ணு ஸ்தோத்திரம் பண்ணி கைங்கரியம் பண்ற பொறுப்பு மட்டும்தான் இருக்கு. நான் அவருடையதுன்னு தெரிந்து கொண்ட பிற்பாடு அப்ப என் பொறுப்பு எது? அவருக்கு உண்டான எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும், தொண்டாற்ற வேண்டும், அவனுக்கும் அவன் அடியார்களுக்கு நித்தியமான கைங்கரியத்தை பண்ண வேண்டும். இதைத்தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறச்சே, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். ஆதிசேஷன் எப்படி கைங்கரியம் பண்ணுவரோ அதை போல நாம் பண்ணணுங்கிறார்.